கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம சுமந்து வருகிற தயவுக்காக அவருடைய நாமத்துக்கு நான் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் நான் ஏற்கிறேன். இந்த நல்ல நாளிலுமே அவர் உங்களை சுமக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் படிக்க இருக்கிற தலைப்பானது முடிவுக்கு முன்னிலும் நம்மை சுமக்கும் தேவன் என்ற பாடத்தை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும். இந்த உலகத்தினுடைய முடிவை நாங்கள் எட்டியிருக்கும் இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமோ, எந்த விதமான தைரியத்தை கொடுக்க வேண்டுமோ, அவைகளை நீர் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஞானியாகிய சாலமோனுடைய வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த உலகத்தாரால் நாம் மறக்கப்படுவதற்கும் முன்பாக, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய நன்மைகள் இருக்கிறது. நான் ரட்சிப்பிற்கான சில பணிகளை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுசு காலம் முடிவதற்குள்ளாக நாம் தேவனுடைய கரத்தினாலே சுமக்கப்படுகிறவர்களாக நாம் அமைய வேண்டும். அதே பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே ஒரு துக்க வீட்டிற்கு போவதன் நிமித்தமாக மனிதன் தன்னுடைய நிலையை அங்கே பார்க்கிறவனாக இருக்கிறான். எனவே இந்த நாளிலும் இந்த உலகத்திலே மனுஷனுடைய வாழ்க்கை நாம் எதிர்பாராத நிமிஷத்திலே நொடியிலே அது முடிவை சந்திக்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த முடிவு வரைக்கும் பரலோகத்தின் தேவன் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். எடுத்துக்காட்டுக்காக 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடன் செல்வோம். அங்கே ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நாம் அங்கே வாசிக்கின்றோம். எசேக்கியா என்ற ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அங்கே அவர் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கும்போது அவருக்கு ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா வந்து அவரிடத்திலே, நீ மரணத்திற்காக ஆயத்தப்பட்டிரு, உன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் நீ அடுத்த தலைமுறையினுடைய கைகளில் கொடுப்பதற்கு நீர் ஆயத்தப்பட்டிரு என்று சொன்ன நேரத்திலே அந்த எசேக்கியா ராஜாவாலே அது தாங்க முடியாத ஒரு துயரமாக அமைகிறது. எனவே அந்த எசேக்கியா ராஜா செய்த செயல் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ண தொடங்கினான். அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தன்னுடைய முடிவுக்கு முன்பதாகவும் இன்னமும் ஆண்டவர் சில நாட்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், அந்த ஆயுசு காலத்திலே கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்வேன் என்று சொல்லியும் எசேக்கியா ராஜா அழுது ஜெபித்தான். பரலோகத்தின் தேவன் அவன் மேலே கிருபையை காட்டி அவனுக்கு இன்னும் ஒரு 15 ஆண்டுகளை அவர் கூட கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முடிவுக்கு முன்னிலும் ஆண்டவர் நம்மை சுமந்து வருகிற தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும்போது ஒரு பணக்கார மனுஷரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஒரு ஐஸ்வர்யவான், தனக்கு பெரிய விளைச்சலை கொடுக்கக்கூடிய இடத்தை உடையவனாக அவர் இருக்கிறார். அந்த விளைச்சலை கொண்டு வந்து தன்னுடைய களஞ்சியங்களில் அவர் சேர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். சரி, அது அதிகமான விளைச்சலை கொடுக்கும் என்று சொன்னால் நீ என்ன செய்வாய்? நான் இன்னும் பெரிய களஞ்சியங்களாக நான் கட்டி என்னுடைய தானியங்களை அங்கே சேர்த்து வைப்பேன். சரி, இன்னும் அதிகமாக கொடுத்தால் என்ன செய்வாய்? நான் இன்னும் பெரிய களஞ்சியங்களை கட்டி நான் அதிலே அந்த தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்வேன். ஒருவேளை இந்த இரவிலே உன்னுடைய உயிர் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நீ என்ன செய்வாய்?
தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. உலகத்திலே நாம் முடிவை சந்திப்பதற்கு முன்பதாக பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் சில பாடங்களை நமக்கென்று போதிக்கிறவராக இருக்கிறார். பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்குமே பங்கில்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம மரணத்தை சந்தித்து விட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களுக்கும் நமக்கு பங்கு இல்லை. 7ஆவது வசனத்தை நாம் பார்ப்போம். நீ உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எனவே உயிரோடு இருக்கிற நாட்டில் எல்லாவற்றிலுமே நல்ல வாழ்க்கையை வாழு என்று சொல்லி ஞானியாகிய சாலமோன் நமக்கு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்டில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்னன்னு சொல்ல பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை துணையோடு நாம் கழித்து வரக்கூடிய நாட்களே தவிர வேறொன்றும் இல்லை. 10ஆம் வசனம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கைகளையும் வித்தைகளையும் அறிவும் ஞானமும் இல்லையே. எனவே ஒரு காலம் வரும், இன்றைக்கு நம்மளுடைய கரங்களிலாலே வேலை செய்ய முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு அது தேவன் கொடுத்திருக்கிற பலத்தினாலே நம்மளுடைய முடிந்த அளவுக்கு சிறப்பான வேலையை செய்ய வேண்டும். ஒரு காலம் வரும், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் நாம் தத்தளித்து நாம் நிற்க வேண்டிய ஒரு அவசியம் வரும். எனவே இந்த உலகத்திலே முடிவுக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? 3 முக்கிய பாடங்களை பரலோகத்தின் தேவன் நமக்கு நியமிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது பாடம், முடிந்தவரை உறவுகளை அனுபவிப்போம். இந்த உலகத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை முடிவுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வேலை வரைக்கும் அல்லது முடிவிலும் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்மை சுமக்கும் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம் என்னன்னு சொல்ல பாரும்போது, முடிந்தவரை இந்த உலகத்தில் உறவுகளை நாம் அனுபவித்து கொள்ள வேண்டும். எனவே வேதம் சொல்லுகிறது, இந்த பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. 6ஆவது வசனம், அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவர்களுடைய சிநேகம், அவருடைய உறவு எல்லாம் இந்த உலகத்திலே அது முடிவடைகிறதாக, ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. எனவே இருக்கிற காலம் வரைக்கும், முடிந்த வரைக்கும் உறவுகளை நாம் அனுபவிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே உயிரும் உறவுகளும் இந்த உலகத்தில் வெறும் ஒரு முறையே. அந்த ஒரு முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உறவுகளை நம்முடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அவைகளை நாம் சரியாக நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டுக்காக நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே 33.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். 33.5 வருடங்கள் அவர் இந்த பூமியில் வாழ்ந்து வந்த நாட்களே கடைசி 3 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தின் ஆண்டாக இருந்திருக்கிறது. அந்த நாட்களிலே அவரை வரவேற்ற ஒரு கூட்டமும் உண்டு, அவருக்கு எதிராக கலகம் இட்டு கொண்டிருந்த ஒரு கூட்டமும் உண்டு. எனவே இயேசுவானவர் இந்த உலகத்தில் மிகவும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்வை வாழ்ந்து பரலோகத்தினுடைய பிதாவின் நாமத்தை உயர்த்தி அவர் ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை பிதாவினுடைய ராஜ்யத்திற்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி அவர் இந்த உலகத்தில் பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் அவர் பிதாவின் அன்பை இந்த மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவர் மரணத்தை தழுவினார். எனவே அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் வேளையிலும் சத்ருவாகிய சாத்தான் அந்த இடத்திலே அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த இடத்தில் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொன்னால் அவரை பின்பற்றின எல்லா ஜனங்களும் மரிக்க வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்திலே பாவம் அறியாத கிறிஸ்துவானவர் மரித்தார். சரி, கிறிஸ்து மரித்த பிற்பாடு நடந்த சம்பவம் என்ன? லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். 48ஆம் வசனம் 49ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் சம்பவித்ததை பார்த்த பொழுது
தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவர் உயிரோடு இருந்த நாட்களில் அவருடைய அருமை தெரியல. அவர் ஜீவனோடு அவர் எழுந்து நடந்து ஊழியம் செய்த காலத்தில் அவருடைய மேன்மை தெரியல. அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அவமானமான ஒரு மரணத்தை அவர் பெறும்போது அவர்கள் எல்லாம் அவருடைய மார்பிலே அடித்து கொண்டு அழுதார்கள். வேதம் சொல்லியிருக்கிறது 49ஆம் வசனத்திலே, அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே முடிவு உள்ள வரை அல்லது முடிந்த வரை நாம் இந்த உலகத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய உறவுகளை அனுபவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே முடிவு நமக்கு சமீபமாய் வருகிறது. அன்பு விசுவாச பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த நம்பிக்கையிலே பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த பாடம் இன்றைக்கு அவருடைய நம்முடைய இருதயத்திலே நம்பிக்கையை ஏற்படுத்தும்படியாக, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் பலப்படுத்தும்படியாக, நம்மை இரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தும் ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஏதுவாக பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். முடிவிலும் அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். எனவே முடிந்தவரை இந்த உலகத்திலே உறவுகளை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். பிள்ளைகளின் பிள்ளைகளை முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே முடிந்த வரைக்கும் இந்த உலகத்திலே பிள்ளைகளின் பிள்ளைகளாக இருப்பவர்களும் அல்லது பிள்ளைகளுக்கு பிதாக்களாக இருப்பவர்களும் அந்த உறவுகளை காத்துக்கொள்வதற்கான பிரயாசத்தில் நாம் இருக்க வேண்டும். எனவே பிள்ளைகளே கிரீடம், அந்த பிள்ளைகளே மேன்மையாகவும் கருதப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அன்பு விசுவாச பிள்ளைகளே, இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவன் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிற இந்த பாடத்திலே முடிந்தவரை உறவுகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய குடும்பங்களை நாம் நேசிப்போம், குறைவில்லாமல் அவர்களை வழிநடத்துகிறவர்களாக நாம் இருப்போமாக. 2வது பாடம், முடிந்தவரை சந்தோஷத்தை அனுபவியுங்கள். இந்த உலகத்தில் முடிந்தவரை சந்தோஷத்தை அனுபவியுங்கள். ஞானியாகிய சாலமோன் சொல்லக்கூடிய வார்த்தை 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெயும் குறையாததாயும் இருப்பதாக. எனவே ஞானி இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, முடிந்தவரை நீ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு ஏதுவாக நல்ல வாழ்வினை நீ வாழு. சரியான நேரத்திலே ஆகாரத்தை புசித்து சந்தோஷமாக திருப்தியாக திராட்சரசத்தை குடித்து மனமகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்நாட்டிலே கழிப்பதற்கு ஏதுவாக நல்ல வஸ்திரங்களை உடுத்தி செம்மையான முறையிலே நம்முடைய சிரசினை நாம் சவரம் செய்து அல்லது தோற்றம் அமைத்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே விசுவாச பிள்ளைகளே, ஞானியாகிய சாலமோன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடத்திலே முடிந்தவரை நாம் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமத்திலே ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஈசாக்கு அவர் வயது முதிர்ந்திருக்கிற இந்த வேளையில் தன்னுடைய மகனிடத்திலே அவர் கேட்பது, ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிப்பதற்காக, நான் மரணம் அடைவதற்கு முன்பதாக என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நீ இடத்துல கொண்டு வா. கொஞ்சம் சந்தோஷம்,
ஒரு திருப்திகரமான ஒரு சில நிமிஷங்கள் பிள்ளைகளோடு அனுபவிப்பதற்காக ஏங்கின இந்த தகப்பனாய் இருக்கிற ஈசாக்கினுடைய வார்த்தைகள் இவை. எனவே முடிவு வரைக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை சுமப்பதற்கு ஏதுவாக அவர் காத்திருக்கிறார். முடிந்தவரை நாம் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். டோரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய சாட்சி. இவருடைய இல்லத்திலே அவர்கள் தனிமையாக அடைந்திருந்த வருஷங்கள் எத்தனைன்னு சொல்ல வரும்போது 7 வருஷங்கள் தனிமையாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எங்கே திரும்பினாலும் இருட்டு, வீட்டில் வெளிச்சமே கிடையாது. அந்த இருட்டுக்குள்ளாகவே தன்னுடைய வாழ்நாட்டிலே 7 வருடங்கள் அவர்கள் கழித்து வந்த நிலைமையில் ஒரு நாள் ஒரு பெண்மணி அவர்களை சந்திக்கும்படியாக கடந்து செல்கிறாள். அந்த வீட்டின் ஜன்னலை அவர்கள் திறந்து பார்த்தபோது மிகவும் எலும்பும் தோலுமான அந்த ரூபத்தோடு அவர்கள் காட்சியளித்த போது இந்த வாலிப பெண்மணிக்கு சற்று ஒரு பயம் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த வயது முதிர்ந்த அந்த பெண்மணி டோரியா அவர்களாலே அந்த சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்க முடியவில்லை. காரணம், அவ்வளவு தூரம் அவர்கள் இருளில் இருந்தார்கள். எனவே இந்த டோரியா என்ற பெண்மணியை இந்த வாலிப சகோதரி சந்தித்து அவர்களுக்காக வேதம் வாசித்து ஜெபித்தது பிற்பாடு அந்த பெண்மணியை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும்படியாக அந்த வாலிப பெண்மணி ஒரு அழைப்பு கொடுத்து அழைத்தாள். எனவே இந்த பெண்மணி இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினாள். அதற்கு பிற்பாடு அதை ஏற்றுக்கொண்டாள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் பகல் நேரத்தில் அந்த ஆலயத்திற்கு அவர்கள் வரும்போது அவருடைய மனதிற்கு பல பாடல்கள் அவருடைய செவிகளுக்கு அது கேட்க தொடங்கினது. அந்த பாடல்கள் கேட்கப்படும் வேளையிலே அந்த 7 ஆண்டுகள் தனிமையில் கடந்து வந்த வருஷங்களை மறப்பதற்கு ஏதுவாக இருதயத்திலே மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்தார். எனவே முடிந்தவரை இந்த உலகத்திலே தனிமையை உதறி தள்ளி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற பிரயாசத்தை எடுத்தவராக அந்த தாயார் தன்னுடைய முயற்சியில் ஈடுபட்டார். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த உலகத்திலே நாம் அப்படிப்பட்ட நிந்தையான நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லிருக்கிறது பிலிப்பியர் 3:13, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே முடிவிலும் நம்மை சுமக்கும் தேவன் நம்மை அழைக்கும் போது முடிந்தவரை சந்தோஷத்தை அனுபவிங்கள் என்று சொல்லி அவர் நமக்கு படித்து கொடுக்கிறார். எனவே முடிந்தவரை சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவினுடைய அழைப்பிற்கான பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி நாம் தொடர்கிறவர்களாக நாம் மாறுவோமாக. எனவே முடிந்தவரை சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லிருக்கிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய பாடம், 3வது பாடம், நிலையில்லா உலகில் ஒரு நிலையான உறவிலே சந்தோஷமாய் இரு. உலகம் நிலையில்லாத ஒரு உலகம். இந்த உலகத்தில் நிலையுள்ள உறவு ஒன்று இருக்கிறது. அந்த உறவிலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் நிலையான உறவு என்று சொல்லி எதை நியமித்திருக்கிறார்? பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற உன் மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனமே, இந்த நாளில் நீங்களும் நானும் படித்திருக்கிற இந்த பாடத்தில் நிலையில்லா உலகத்தில் ஒரு நிலையான உறவு கணவன் மனைவி உறவே தவிர வேறொன்றும் இல்லை. இந்த உறவிலே நாம் இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கொருவர் நாம் நேசிக்கிறவர்களாக இருந்து இந்த ஜீவ வாழ்வை நாம் அனுபவிக்கிறவர்களாக நாம் கடந்து வர வேண்டும். இதுவே நம்முடைய பங்காக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் பரிபூர்ணமாய் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த சிருஷ்டிப்பிலும் ஒரு குறை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது மனிதனுடைய தனிமை ஒரு குறையாக இருந்தது. எனவே தேவன் இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்த போது இந்த மனிதனுக்கு தனிமை நல்லதல்ல என்பதை கண்டறிந்ததினாலே அந்த மனிதனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் நியமித்தார்.
எனவே தனிமை ஒரு கொடுமை, முடிவு காலத்திலும் அது நம்மை அசைக்கிறதாக இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இதன் மூலமாக நினைவுபடுத்துவது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, இந்த ஜீவ வாழ்வை நீ சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். யாரோட? நம்முடைய மனைவியோட அல்லது நம்முடைய கணவன்மார்களோட இதை நாம் சந்தோஷமாக அனுபவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் கணவன்மார்கள் உடைய சுகம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், கணவன்மார்கள் இரத்த அழுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல மனைவிகள் கிடைத்திருக்கிறாங்க. மனைவிமார்கள் எந்த சுகவீனமும் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல கணவன்மார்கள் கிடைத்திருக்கிறாங்க. ஒருவேளை கணவன்மார்கள் வியாதிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், மனைவிமார்களே, கணவனுக்கு நீங்க எப்படி ஒரு நல்ல மனைவியாக இருக்க வேண்டுமோ அப்படி மாறிக்கொள்ளுங்க. மனைவி வியாதிப்பட்டவளாக இருப்பாள் என்று சொன்னால், கணவன்மார்களே, அந்த மனைவியினுடைய வியாதி நீங்குவதற்கு ஏதுவாக எப்படிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பதற்காக நீங்கள் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை நாம் படித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யார? மோசேய. அப்பொழுது சிப்போரால் ஒரு கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால், பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். புருஷனுக்கு அந்த இடத்துல மரணம் வருகிறது. மோசையை ஆண்டவர் எதிர்பட்டு கொல்ல பார்த்தார். தன்னுடைய புருஷனுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்று சொல்லி அவருடைய மனைவியாகிய சிப்போரால் சென்று அந்த இடத்திலே மோசே செய்ய தவறியிருந்த அந்த கடமையை செய்து மோசேயினுடைய உயிருக்கு ஒரு மீட்கும் செயல் துணையாக அவள் மாறினாள். எனவே விசுவாச பிள்ளைகளே, இதே சூழ்நிலையை கணவனும் மனைவிக்காக செய்ய வேண்டும், மனைவியும் கணவனுக்காக செய்ய வேண்டும். நிலையில்லாத உலகத்தில் ஒரு நிலையான உறவாகிய இந்த குடும்ப பந்தத்திலே நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும். முடிவிற்கு முன் வரைக்கும் இதை நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய கரம் நம்மை சுமப்பதை நாம் காண்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலுமாக நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முடிவிலும் நீர் எங்களை சுமக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நிலையில்லாத இந்த உலகில் நிலையுள்ள ஒரு உறவை நீர் எங்களுக்காக நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த உறவுகளை நாங்கள் நேசித்து அந்த உறவுகளுக்கு நாங்கள் நல்லவராக இருந்து நற்கிரியைகளை செய்து அதன்படி நாங்கள் வாழும்போது எங்களுக்கான சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.